Subhanallah walhamdulillah wala ilaha illallah wallahu akbar. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பில் வரலாற்றிலே நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்து பார்த்து வந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்திய வரலாற்றில் நடைபெற்ற மிக மோசமான சம்பவம் என்று வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய நாடு பிளவு என்கின்ற அந்த வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு விஷயம் குறித்து, அதற்கு என்ன காரணம், எது காரணமாக இருந்தது, இறுதியில் என்னவெல்லாம் நடைபெற்றது என்பது குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். அந்த பிளவினுடைய தாக்கம் இன்றளவுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்பதுதான் உண்மை. அதனை தொடர்ந்து நாடு பிளவு என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்க தொடங்கியது. இப்போ ஒரு நாடா இருந்தது. முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கு விடுதலை கொடுப்பது என்கின்ற முடிவிற்கு ஆங்கிலேய அரசு, அதாவது பிரிட்டிஷ் அரசு ஏன் அந்த நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது என்றால், ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி, அதாவது காந்தி தலைமையிலான அகிம்சை அடிப்படையிலான போராட்டங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான அந்த வகையிலான ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள், இடையிடையே சிறு சிறு குழுக்களுடைய எழுச்சி மிக்க போராட்டங்கள், இவையெல்லாம் ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தினாலும், மிக முக்கியமாக அன்றைய சூழலில் அந்த 1940-47களில் இரண்டாம் உலக யுத்தம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த இரண்டாம் உலக யுத்தம் நடைபெற்று வருகின்ற நேரத்தில் தான் இந்தியாவில் இது போன்ற போராட்டங்களும் நடைபெற்று வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த யுத்தத்தில் முழுமையாக பங்கெடுத்துக் கொண்ட பிரிட்டிஷ் அரசு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை சந்தித்தது. சிக்கல் சொன்னா நாடே திவாலாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. சுத்தமா டோட்டலி வாஷ் அவுட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொருளாதாரமே முழுமையாக திவாலாகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டது. அதனால் ஏற்பட்ட நெருக்கடி, ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு கடனாளி ஆகிவிட்டார்கள். பிரிட்டிஷ் அரசு ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. அதனால எப்படியாவது இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். ஏற்கனவே ஒரு இரண்டாம் உலகப் போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளினால் இவ்வளவு பெரிய கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு பெரிய தேசத்தையும் நம்மால் சுமக்க இயலாது என்கின்ற நிர்பந்தம் அவர்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தெளிவாக திட்டம் தீட்டினார்கள். 500 கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சு இரண்டாம் உலக யுத்தத்தில் நம்ம கலந்துகிட்டதுனால. அந்த 500 கோடி ரூபாயும் இந்தியா தலையில போட்டு நாட்டுக்கு சுதந்திரம் தந்துடுறோம், இந்த 500 கோடி ரூபாய் கடனை நீங்க ஏத்துக்குங்க அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான், விரைவாக அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நீங்க காங்கிரஸை முஸ்லீம் லீக்கையும் கூப்பிட்டு உடனடியா நீங்க ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. அதுல அரசியல் நிர்ணய சபைக்கு உண்டான தேர்வு நடத்தப்பட்டு அதுக்கு உண்டான வேலையை பாருங்க, 2 பேரும் ஒத்து நடத்துங்க, சீக்கிரமா விடுதலை கொடுத்துறோம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் எதனால வர்றாங்கன்னு சொன்னா, இந்த இரண்டாம் உலக யுத்தம் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம். அதனை தொடர்ந்துதான் அவர்கள் அந்த நிர்பந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு நாடு 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கொடுத்துறது, தனித்தனியா கொடுத்துறது, பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கமும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துறதுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வருகின்ற நேரத்தில் சரி, அரசு ஏற்கனவே ஒரு நாடா இருந்துச்சு, ஒரு மக்களா இருந்துச்சு. இப்ப இதை அந்த மக்கள்ல ஒரு பகுதி, ஒரு துண்டை பிரிச்சு தனியா கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற நேரத்துல எல்லா வகையிலும் சிக்கல் வரும். இப்ப ஒரு குடும்பத்துல பாகப்பிரிவினை நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்க. ஒரு 5-6 ஆம்பளை பிள்ளை இருக்குது, 5-6 பொம்பளை பிள்ளை இருக்குது, வீடு வாசல் சொத்து நலம் நகை நட்டு எல்லாம் இருக்குது. இப்ப இதை பிரிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவு ஈஸியா முடிஞ்சிடும். ஒருத்தர் 2 பேர் விலகி போறாங்க. இப்ப 5-6 அண்ணன் தம்பி இருக்கிற இடத்துல 3 பேர் இல்ல, நாங்க தனி கொடுத்து போறோம், எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் அதெல்லாம் உடனடியா நடந்துடுற கதையா? எல்லாத்தையும் கணக்கு போட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எங்கெங்க போறாங்க, அவங்களுடைய தகுதி என்ன, ஒரு குடும்பத்துல பாகப்பிரிவினை நடத்துறாந்தாவே எவ்வளவு பெரிய மண்டபிக்கல் அது. கிட்டத்தட்ட அதுக்காண்டியே ஒரு தொகை நாள் செலவாகணும். அப்ப ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கே இவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால வரலாற்றுல உலகத்துல வேற எங்கேயும் நடக்காத ஒரு முறையா நடக்குது. உலகத்துல ஏற்கனவே இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில இருந்து ஒரு பகுதி மட்டும் பிரிஞ்சு அதுக்கான செட்டில்மெண்ட் பண்ணி அந்த வழிமுறை இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நாட்டில் நடந்திருக்குது, அதே மாதிரி வழிமுறையை நம்ம கையாளுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. எந்த நாட்டிலையும் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை நடக்கவே இல்லை, இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடக்கல. அப்ப புதுசா இதுல நடக்கிறதுனால இதை எப்படி பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது தான் அடுத்த பிரச்சனை வந்துச்சு.
முதல்ல பிரிஞ்சு போறதுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. பாகிஸ்தான தனி நாடுதான் தீர்வு அப்படின்னு முஸ்லீம் லீக் வந்துருச்சு. இவங்களை எப்படியாவது துரத்தி விட்டா போதும், இங்க வச்சிருந்தா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே செய்யப்பட்ட சூழ்ச்சி, அது ஒரு குரூப் சூழ்ச்சி செஞ்சு 2 பேருமா சேர்ந்து பிரிஞ்சாச்சு. பிரிஞ்சு தனி பாகிஸ்தான் தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அதுக்கான தேதியும் குறிக்கப்பட்டாச்சு, ஆகஸ்ட் 15ங்கிற தேதியும் குறிக்கப்பட்டாச்சு. இப்ப எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? ஒன்னையும் பிரிக்கணும். எத்தனை அரசு துறை இருக்கிறது, அதுக்கு முதல்ல கோடு போடணும். எந்தெந்த இடம் உங்களுக்கு பவுண்டரி லைன் போடணும். பவுண்டரி லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரசு துறைகள்ல இருக்கக்கூடிய ஒண்ணு நீங்க கனெக்ட் பண்ணணும். எல்லா விஷயத்திலையும் எல்லா துறைகளையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும். அரசு கஜானால இருக்கிற நிதியை பிரிச்சு கொடுக்கணும், கடனை பிரிச்சு கொடுக்கணும். இவ்வளவு பெரிய சிக்கல் வருது. மவுண்ட் பேட்டனுடைய தலை சுற்றுகிறது. என்ன செய்யறது அவருக்கு தெரியல. டேட் மட்டும் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி டேட் மட்டும் பிக்ஸ் பண்ணி எல்லா அரசு அலுவலகங்களிலும் காலண்டர்ல ஒட்டியாச்சு. ஒட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரிச்சு கொடுக்க போறோம், அதுக்கு முன்னாலேயே நீங்க அதுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது எல்லா அரசு அலுவலையும் ஒட்டியாச்சு. இப்ப இந்த பிரிச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் சரியான ஆளை நியமிச்சு முதல்ல இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து எதை எப்படி பிரிக்கிறேங்கிற முதற்கொண்டு அது ஒரு திட்டமா வடிவமைக்கணும். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 2 பேரை நியமிக்கிறார். ஒருத்தர் சௌத்ரி முகமது அலின்னு ஒரு முஸ்லீம், HM பட்டேல்ங்கிறது ஒரு இந்து. இவர் 2 பேர்த்தையும் நியமித்து உங்க 2 பேருடைய வேலை இது எப்படி பிரிக்கிறது, என்னென்னத்தை பிரிக்கிறது அப்படிங்கறத நீங்க ஃபார்மேஷனுக்கு கொண்டுட்டு வாங்க, ஒரு வடிவத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் பொறுப்பு கொடுத்துறாரு. இந்த 2 பேரும் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி பாக்குறாங்க. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. எதை எப்படி பிரிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு முன்வடிவம் இருந்திருக்கணும். எங்கேயாவது நடைபெற்ற ஒரு சம்பவம் முன்னால இருக்குது அப்படின்னா அதை மாதிரி ஃபாலோ பண்ண முடியும். இப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எந்தெந்த பகுதியை பிரிக்கிறது, எப்படி பிரிக்கிறது, எந்த அரசு அலுவலகத்தை பிரிக்கிறது, எவ்வளவு ரூபாயை பிரிக்கிறது, நகையை எப்படி பிரிக்கிறது, இருப்பை எப்படி பிரிக்கிறது, கடனை எப்படி பிரிக்கிறது, ஒண்ணுமே புரியாம என்ன பண்ணிட்டாங்க, திகச்சு போய் நின்றாங்க. மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணாரு, 2 பேர்த்தையும் பிடிச்சி ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி நீங்க முடிவு எடுத்துக்கிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டாரு. 2 பேர்த்தையும் ரூம்ல போட்டு அடைச்சாச்சு. ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு வெளியில வாங்க, செட்டில்மெண்ட், ஆனா நீங்க கொடுக்கிறது தான் இறுதியான அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் 2 பேரும் என்ன முடிவுக்கு வர்றாங்க, ஒவ்வொரு வடிவத்துக்கு கொண்டுட்டு வந்துருவோம், எதை முதல்ல நம்ம பங்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவத்துக்கு கொண்டுட்டு வந்துரும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல முதல்ல பேங்க்ல இருக்கிற ரொக்க பணம், கேஷ் இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் அரசு கஜானால இருக்கக்கூடிய விஷயம், அப்புறமா தங்க கட்டி, பழைய நோட்டு, பழைய ஸ்டாம்ப் எல்லாத்தையும் கணக்கு போடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளருக்கும் தகவல் கொடுக்கறாங்க. உங்கள்ட்ட என்னென்ன இருக்குது, மிச்ச மீதி உடைஞ்சது, பிஞ்சு போனது, அந்து போனது என்ன இருக்குது எல்லாத்தையும் கணக்கு கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கணக்கு வருது. எங்கேயோ ஒரு மூலையில இருப்பாரு. அன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரியா இருக்கிறாங்க கலெக்டர் எல்லாம். ஒவ்வொரு ஏரியா ஒன்னு காட்டுல இருக்கும், ஒன்னு மலையில இருக்கும். அந்த ஏரியால இருக்கிற பழைய ஸ்டாம்ப், பிஞ்சு போன நோட்டு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச சில்லற காசு எல்லாத்தையும் கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டு ஒரு ஏதோ அறகுறையா ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேருக்கு இடையிலேயே இது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருது. என்ன பண்றாங்க அப்படின்னா, அசைற சொத்து இருக்கு பாருங்க, அசைற சொத்துல 80% இந்தியாவுக்கு, 20% பாகிஸ்தானுக்கு இப்படின்னு முடிவு பண்றாங்க. அசைற சொத்துல 80% இந்தியாவுக்கு, 20% பாகிஸ்தானுக்கு. ஆச்சா, அடுத்ததாக வங்கி பணம் சேமிப்புலாம் இருக்கு பாருங்க, பேங்க்ல இருக்கிற கேஷ் ரிசர்வ், அவங்களுடைய சொத்து, அந்த சேமிப்பு இருக்குது பாருங்க, அதுல எல்லாம் 17% பாகிஸ்தானுக்கு. என்ன டோட்டல் இருக்குதோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதுல 17 விழுக்காடு, 17% பாகிஸ்தானுக்கு கொடுத்துறது. ஆனா அதுக்கு பகரமா மொத்த கடன் இருக்கு பாருங்க, எந்த கடன், பிரிட்டிஷ்கான 500 கோடி ரூபாயை சுமத்தினா பாருங்க, 500 கோடி ரூபாயை சுமத்தித்தானே விடுதலை கொடுக்கறதுக்கு முன் வந்தான். அந்த 500 கோடி ரூபாயில 17 விழுக்காடு பாகிஸ்தானுக்கு சொத்துல, அதாவது இருக்கக்கூடிய சேமிப்பு கேஷ்ல 17 விழுக்காடு பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு கடன்ல 17 விழுக்காடும் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சு. இப்படி எல்லாம் ஒண்ணுக்காக கொண்டுட்டு வர்றாங்க. கடுமையான பிரச்சனை நடக்குது. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலையும் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் கூட பிரச்சனை. நான் இதை தரமாட்டேன், இதை நீ எடுத்துக்க, நான் அதை தரமாட்டேன், இப்படிங்கிற இந்த சண்டையெல்லாம் வருது. ரொம்ப சீப்பான சண்டையெல்லாம் வருது, பிரிச்சுக்கிறதுல ரொம்ப சீப்பான சண்டையெல்லாம் வருது. எப்படி கணக்கு போட்டாங்கன்னு பாருங்க, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான வேலையெல்லாமா செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேடிக்கையான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. எப்படி எல்லாம் அவங்க கணக்கு போட்டு ஒரு துறையை கணக்கு எடுத்திருக்கிறாங்க பாருங்க. விவசாயத்துறையில அவங்க கணக்கெடுத்த லிஸ்ட் ஒன்னு இருக்குது, அது எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. குமாஸ்தா மேசை 425, பெரிய மேசை 85, அதிகாரி உட்காரம் பாருங்க சேரு, அந்த நாற்காலி 85, சாதா நாற்காலி 850, தொப்பி மாற்ற ஸ்டாண்டு அது ஒரு 50, புத்தக அலமாரி 130, இரும்பு அலமாரி 4,
மேச விளக்கு 20, தட்டச்சு டைப்ரைட்டிங் மிஷின் 170, விசிறி 120, இதை போட்டு ஆளுக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவு இப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறது. அதே மாதிரி என்னென்ன அளவுக்குலாம் பாத்ரூம்ல இருக்கிற ஜக்கு அதை கூட விட மாட்டேன்ட்டாங்க. பங்கு வைக்கிறதுல சண்டை, பங்காளி சண்டை, அதுல உனக்கு எனக்கு அப்படிங்கிற அந்த சண்டை வேற. இப்படி அற்பத்தனமான பிரிவினைகள். இப்ப இந்த பிரிவினையில பாருங்க, ஒவ்வொரு இடத்துல நடந்த சம்பவத்தை படிக்கும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் வேடிக்கையாவும் இருக்குது. அட இப்படி இல்லாம நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. லாகூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துச்சான். என்ன சொல்றாங்கன்னா, பேட்ரிக் ரிச்ங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதுக்கு பொறுப்பு. லாகூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொறுப்பு. இப்ப அவருக்கு கீழே நிறைய துணை அதிகாரிகள் இருந்திருக்காங்க. துணை அதிகாரிகள் வந்துட்டு பாகிஸ்தான்ல தங்கக்கூடியவர்களும் இருந்திருக்காங்க, பிரிஞ்சு இந்தியாவுக்கு போகக்கூடிய மக்களும் அங்க இருந்திருக்காங்க. அப்ப இது இப்ப அவருக்கு வந்துட்டு பொறுப்பு, நீ இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிக்கிறாரு? மொத்தம் லத்தி எத்தனை இருக்குன்னு என்றாரு. அப்புறம் துப்பாக்கி எத்தனை இருக்குது, குண்டு துப்பாக்கியில போடுற ரவை குண்டு எத்தனை இருக்குது அப்படின்னு. போலீஸ்காரர் போடுற தொப்பி எத்தனை இருக்குது, பூட்ஸ் எத்தனை இருக்கு, சாக்ஸ் எத்தனை இருக்குது, இது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறாரு. இந்தாப்பா உனக்கு இத்தனை, எனக்கு இத்தனை அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துறாரு. இப்ப அந்த நேரத்துல வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த போலீஸ்காரங்க மார்ச் பாஸ்ட் பண்ற ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா வெள்ளையர்களுடைய பழக்கம் இல்லையா, அப்ப அந்த ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரம்ஸ் வந்த உடனேயும் இவருக்கு குழம்பி போயிடுறாரு. பேட்ரிக் ரிச்ங்கிற அந்த போலீஸ் அதிகாரி இது எப்படிடா பிரிச்சு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தாரு. உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்திருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே மண்டையில ஓடல. 2 பேர்த்தையும் கூப்பிடுறாரு, இங்க வா, நீ அடிக்கிற மோளத்தை நீ எடுத்துக்க, குச்சை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையும் அவனால ஒண்ணும் பண்ண முடியல. வயலின் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வயலின் வாசிப்பாங்கல்ல, அத இந்த சைடு வச்சு வாசிக்கிறத நீ எடுத்துக்க, அந்த இழுக்கிறது இருக்கு பாருங்க அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்காரு. இது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது வரலாற்றுல பதிவா இருக்குது. ஆச்சா, இது ஒரு சம்பவம் ஆச்சா. இன்னொரு சம்பவம் ரொம்ப பாருங்க, இதெல்லாம் வந்து எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க, எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்துட்டு அது சீரியஸா தெரிஞ்சிருக்கலாம். நமக்குள்ள பங்கு நம்ம வாங்காம போயிடக்கூடாது. அது ஒரு குச்சியா இருந்தாலும் சரி, ஒரு தீக்குச்சியா இருந்தாலும் சரி, நம்ம அப்பிட்டு போகணும், நம்ம அதை பறிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருந்திருக்கலாம். பிற்காலத்துல அதையெல்லாம் படிக்கிற நமக்கு என்னடா இது இவ்வளவு அசிங்கமா நடந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இன்னொரு சம்பவம் நடந்துச்சான் பாருங்க. டெல்லியில வந்துட்டு அந்த வைஸ்ராய் மாளிகை இருக்கு பாருங்க. அந்த வைஸ்ராய் மாளிகையில அந்த சராட்டு வண்டி இருக்கும். இந்த குதிரையில போவாங்க இல்லையா, அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் குதிரையில போறக்கூடிய சராட்டு வண்டி. அந்த சராட்டு வண்டி பாத்தீங்கன்னா தங்கத்தில் ஆனது. முழுக்க தங்கம் வெள்ளி இது ரெண்டுலயே செய்யப்பட்ட சராட்டு வண்டி. அது அதுல அந்த லைட் எல்லாம் இருக்கு பாருங்க, டூம் லைட், அதுக்கு மேல எல்லாம் அந்த வைர கற்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குமா. இது இந்த வைஸ்ராய் மட்டும் போவார். ரெண்டாவது வெளிநாட்டில இருந்து யாராவது தூதர்கள் வந்தாங்க, இல்ல பிரிட்டிஷ் ராஜா எதுவும் வந்தாருன்னு சொன்னா அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த சராட்டு வண்டியை வச்சிருந்தாங்க. இப்ப இந்த சராட்டு வண்டியை பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்ட்டு அதுல பெரிய சண்டே வருது. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு, இது எப்படி பிரிச்சு கொடுக்குறது. இது பிரிச்சா ஒண்ணும் இல்லாம போயிடும், வேல்யூ இல்லாம போயிடும். பீஸா தகடை பிரிச்சீங்கன்னா தங்க தகடை பிரிப்பாங்க, வெள்ளி தகடை பிரிப்பாங்க, வண்டி இல்லாம அக்கா போயிடும். அதனால இதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி அப்ப என்ன பண்றது அப்படின்டா, அந்த குதிரைப்படைக்கு அதாவது அந்த படை, அந்த சராட்டு வண்டி போகும், அதுக்கு பின்னால குதிரை வீரர்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. இப்ப இந்த ஜனாதிபதி ராஷ்டிரபதி பவன் இருக்கு பாருங்க, அதுக்கு வெளிநாட்டு தூதர்கள் யாரா வந்தாங்கன்னு சொன்னா அந்த பாரம்பரியம் மிக்க அந்த குதிரை வண்டி முன்னால போகும், பின்னால குதிரை வீரர்கள் போறதை நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்போம். அப்ப அன்னைக்கு வெள்ளைக்காரன் காட்டி அதை காட்டின நடைமுறை அது. அதே அந்த வண்டி தான் அன்னைக்கு இருந்தது. இப்ப இன்னைக்கு வேற வண்டி மாத்திருப்பாங்க. அன்னைக்கு இருந்த அந்த வண்டியை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை. அப்ப அந்த குதிரைப்படை வீரர்களுடைய கமாண்டர் 2 பேர்த்தையும் கூப்பிடுறாங்க. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போறவர், அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆக போறாரு. அவர் புதிய மெய்காப்பாளர் யாக்கூப் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டான் அவர் இருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிறது கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப இந்த யாக்கூப் கானையும் கோவிந்த் சிங்கையும் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த சராட்டு வண்டி நிக்குது. இப்ப இது யாருக்குங்கிறது முடிவு பண்ணணும். என்ன பண்றாங்க அப்படின்னா, வெள்ளை அதிகாரி வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, இதை 2ஆ பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும், யாருக்கும் புண்ணியம் இல்லாம போயிடும். அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதாவது நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது டாஸ் போட்டு பார்ப்போம். ₹1 நாணயத்தை அப்படி டாஸ் போட்டு பார்ப்போம், யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றது அப்படிங்கறத. அதனால நான் டாஸ் போடுறேன், யாருக்கு உழுவுதோ அவங்க வண்டி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2 பேரும் ஒத்துக்கிட்டு இவர் டாஸ் போடுறாரு. டாஸ் போட்டு பார்த்த உடனேயும் 2 பேரும் ஆர்வமும் போய் பாக்குறாங்க என்ன விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு விழுந்துருச்சு. அந்த இந்தியா கோவிந்த் சிங் அவருக்கு அவரு தலை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவருக்கு விழுந்துருச்சு. வண்டி இந்தியாவுக்கு போயிடுச்சு. இப்ப வண்டியில ஒரு ஹாரன் இருந்துச்சு, அது தனியா இருந்துச்சு. அந்த வண்டியோட சேர்ந்தது இல்ல, அது தனியா தான் வச்சுப்பாங்க போல தெரியுது. இந்த ஹாரன் என்ன பண்றது அப்படிங்கிற சண்டை வருது. அவர் அந்த ஹாரனை வச்சு இந்த வெள்ளை அதிகாரி அமுக்கி காட்டுறாரு. அங்க பா அந்த சத்தம் வருது, பாம்பாம்பான்னு சத்தம் வருது.
இந்த ஹாரனை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இது சத்தம் வராது. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, ஹாரனை பிரிச்சிட்டோம்னா சத்தம் வராது. அதனால இதை உனக்கு கொடுத்தா இவர் சண்டைக்கு வருவார், இவருக்கு கொடுத்தா நீ சண்டைக்கு வருவார். இதனால என்ன பண்ணுவோம், பேசாம நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாரனை தூக்கி இவர் பையில போட்டுக்கிட்டு இவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது பாருங்க. இப்படி அதாவது இந்த என்னென்னலாம் சம்பவம் நடந்துச்சு, அந்த பிரிவினையில என்னென்னலாம் சிக்கல் நடந்துச்சுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள். இந்த ரூபா இருக்கு பாருங்க, இப்போ நம்ம இந்தியன் ருபீஸ்னு வச்சிருக்கிறோம். இப்ப திடீர்னு பிரியுது, நாடு பிரியுது, அவங்கள்ட்டையும் அவங்களும் இது வரைக்கும் அதைத்தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிறவங்க இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரூபாயை உடனே அச்சடிக்கிறான், அவன்கிட்ட அச்சடிக்கிற மிஷினும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்போதைக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு அதுல பெரிய சிக்கல் வருது. ஆகஸ்ட் 15க்கு மேல அங்க செல்லுபடி ஆகாத, இல்ல அங்க இருக்கிறவங்க இங்க வந்து அதை பயன்படுத்த இங்க வரவும் முடியாது. இப்ப அதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஐடியா கொடுத்திருக்கிறாரு. பேசாம அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் நோட்டை வாங்கிக்கிடுவோம், நோட்டை வாங்கி அதை பாகிஸ்தான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு குத்திடுவோம். ரப்பர் ஸ்டாம்பு இந்தியா நோட்ல பாகிஸ்தான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு குத்தி அதுதான் அன்னைக்கு நடைமுறையில் இருந்திருக்குது. பாகிஸ்தான் ஃபுல்லா அவங்க புதுசா நோட்டை அடிச்சு அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு நோட்டை அடிச்சு வெளியில வர்ற வரைக்கும் பாகிஸ்தான் சீல் அடிச்ச இந்தியன் ருபீஸ் தான் அங்க வந்துட்டு புழக்கத்துல இருந்திருக்குது. இந்த மாதிரி இது ஒரு சம்பவம். அடுத்ததாக இப்படி ஒண்ணுலயும் பிரச்சனை வருது. அப்ப இன்னொரு தரப்பு அங்கிருந்து அந்த முகலாய மன்னர்களுடைய அந்த வாரிசுகள் இருக்கிறாங்க பாருங்க, உயர்தட்டு வர்க்கம் தங்களையே சொல்லிக்கிறாங்க. முஸ்லிம்கள்லயே முக்காவாசி அவங்க தான் பிரிஞ்சு போனது. நாங்க தான் உயர்தட்டு ஆண்ட பரம்பரை, முகலாய மன்னர்களுடைய வாரிசுகள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒண்ணு கூடி மவுண்ட் பேட்டனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எங்களுடைய ஆட்சியாளர்ல எங்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் எங்களுடைய பாதுஷா கட்டின மிக முக்கியமான இடமான தாஜ்மஹால் அங்கே இருக்கிறது, தாஜ்மஹாலை நீங்க எங்கள்கிட்ட தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிதம் எழுதுறாங்க. சரி, எப்படி நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க சொல்றாங்க. நாங்க ஒவ்வொரு செங்கலா பேத்து அதை கப்பல்ல வச்சு கொண்டுட்டு போய் நாங்க அங்க கட்டிப்போம், அதனால எங்களுக்கு சொந்தமான தாஜ்மஹாலை நீங்க திருப்பி தந்துடணும் அப்படின்னு அவங்க கடிதம் எழுதுறாங்க. இப்படி பல்வேறு வகைகளிலும் இந்த புறத்திலிருந்து அதாவது இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து வந்த மக்களிடமிருந்து அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் எங்களுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும், இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்கள் கேட்பதுமாக குழப்பம், பெரிய குழப்பம். ஆக உலகத்தில் எங்குமே இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் இந்தியாவிலே, இந்திய மண்ணிலே, ஒருங்கிணைந்த இந்திய நிலப்பரப்பிலே நடக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது எப்படி பிரித்துக் கொடுப்பது என்பதிலே ஏற்பட்ட குழப்பங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. இறுதியாக ராணுவத்தை பிரிப்பது என்கின்ற ஒரு நிலை வருகிறது. அப்படி வருகின்ற போது 1/3 பங்கு பாகிஸ்தானுக்கும் பாக்கி இந்தியாவிற்கும் 12 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க அன்னைக்கு. அப்ப 12 லட்சம் ராணுவ வீரர்கள்ல 1/3 பங்கு பாகிஸ்தானுக்கு, பாக்கி இங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுலயுமே வந்துட்டு அவங்க முதல்ல ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போக விரும்புகிறீர்கள் அப்படிங்கறது ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு ஏறக்குறைய அந்த பகுதியில பிரித்து போகின்ற பகுதியில் இருந்தவர்கள் நாங்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த பார்டர்ல இருந்தாங்க பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தான் பாருங்க, அவனுக்கு அவன் பெரிய சிக்கலை சந்திச்சான். ஏன்னா இந்த பக்கம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவன் நான் போகலன்னு சொல்லும் போது அவனை சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள். இந்த எல்லை மாகாணத்தில் எல்லை ஓரத்தில் இருந்த மக்கள் தான் வரலாற்றில் மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கொடுமை அவங்களுக்கு நடந்திருக்குது. ஏன்னா நம்பகத்தன்மை போயிடுச்சு, இவன் வந்துட்டு அந்த சைடு சப்போர்ட்டா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல சந்தேக கண் கொண்டு பார்த்தது மிகப்பெரிய சோதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். அது வரைக்கும் அரசு வேலைகள்ல இருந்து நல்ல முறையில தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அதிகார மட்டத்திலே நடைபெற்ற இத்தகைய அதிகார பகிர்வின் காரணமாக, அதிகார மட்டத்திலே நடைபெற்ற போட்டியின் காரணமாக ஏற்பட்ட சிக்கலை இந்த பாமர மக்கள் சந்தித்தார்கள். எதுவுமே அறியாத இந்த பாமர மக்கள் சந்தித்தார்கள். இறுதியாக சர் சிரில் ராட்க்ளிஃப் என்கின்ற ஒரு வெள்ளைய வழக்கறிஞர் இங்கிலாந்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு அவர் இந்த பார்டரை டிசைன் பண்றார். எந்தெந்த பகுதிகளில் எப்படி கோடு போடணும் மேப்பை வச்சு, இங்கிலாந்துல அங்கே மேப்பை வச்சு கோடு போட்டு கொண்டுட்டு வந்துடுறார். அவர் சர் சிரில் ராட்க்ளிஃப் என்கின்ற அவருடைய பெயர், ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் தான் அந்த பார்டரை வடிவமைச்சு கொடுக்கிறார். இன்னைய வரைக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்காது, வேற விஷயம், அது பின்னால வருவோம். நம்ம அந்த பார்டரை வடிவமைத்து கொடுத்தது அந்த சிரில் ராட்க்ளிஃப் என்கின்ற வெள்ளை அதிகாரி. இறுதியாக இந்த பாகப்பிரிவினை ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. இது சூராசியமா இருக்கட்டுங்கிறதுக்காக 1-2 நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பிரிவினையில, பாக பிரிவினையில பங்கு வைக்கிறதுல பங்காளி சண்டை, பெரிய அளவுக்கு சண்டை வந்திருக்குது. ஒவ்வொரு துறையிலும், ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திலிருந்து வைஸ்ராயினுடைய பில்டிங்ல, வைஸ்ராயினுடைய பங்களால நடைபெற்றது இருக்கக்கூடிய அத்துணை பொருட்கள் வரைக்கும் பங்கு பிரிக்கிறதுல சண்டையோ சண்டை, பெரும் சண்டை ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத தன்மையாக மிக சீப்பான முறையெல்லாம் நடந்து கொண்ட செய்திகள் எல்லாம் வரலாற்றில் பதிவாயிருக்கிறது.
சுதந்திர, அதாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கின்றோம் என்கின்ற பெயரிலே வல்லரசுகள் செய்த மிகப்பெரிய சதியினுடைய விளைவுகள் இவை அனைத்தும். ஒரே மக்களாக இருந்தவர்களை தங்களுடைய சுயநலத்திற்காக, பிரிட்டிஷ்காரருடைய சுயநலத்திற்காக பிராந்திய உணர்வுகளையும் மத உணர்வுகளையும் தூண்டிவிட்டு அவர்களிடையே மோத செய்து டிவைட் அண்ட் ரூல் என்ற பாலிசியின் காரணமாக, பிரித்தாளக்கூடிய சதியின் காரணமாக தங்களுக்கு 2 நாடுகள் கிடைக்கின்றது. தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு, தங்களுடைய அடிமைகளாக பணியாற்றுவதற்கு 2 நாடுகள் கிடைக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே இந்த வெள்ளை அரசு செய்த சதியின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய சோக சம்பவங்கள் வரலாற்றிலே எங்குமே நடைபெற்றாத ஒரு கொடுமை அந்த மண்ணிலே நடைபெற்றது. இன்று வரைக்கும் அதனுடைய வடுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை அவர் பிரித்தார் பாருங்க. இந்த சிரில் ராட்க்ளிஃப் என்பவர், அவர் அந்த பார்டரை பிரிச்சு டிசைன் பண்ணார், மேப்பை டிசைன் பண்ணார். அப்படி பிரிக்கின்ற நேரத்தில் முதல்ல பாக பிரிவினையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு மாதிரியா முடிவுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. சிஎம்என் வெளியீடுகளான அறிவு நூல்கள் மற்றும் விசிடிக்கள், சச்சார் கமிஷன் அறிக்கை, வக்ஃப் சொத்துக்களை மீட்போம், ஈரான் அமெரிக்காவின் சதி, மாவீரர்களை உருவாக்கிய மதரசாக்கள், மாமன்னர் அவுரங்கசீப், டாக்டர் அம்பேத்கரும் முஸ்லிம்களும், ஒழியட்டும் வெளிநாட்டு மோகம், ஸ்பெயினில் இஸ்லாம், வரலாற்று ஆவணப்படம், பேராசிரியர் பெரியார்தாசன் முழங்கிய முகலாயர்களின் ஆட்சி முறைகள், நாஞ்சில் சம்பத்தின் மாவீரன் திப்பு சுல்தான் மற்றும் பல அறிவு நூல்கள், கல்வி நூல்கள் கிடைக்கும் இடம் சிஎம்என், புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, சென்னை 1. வரலாறுகளை திருத்தி எழுதுவது, பள்ளி பாட புத்தகங்களை திருத்தி எழுதக்கூடிய சூழல் நிலவுகிறது. ஒரு செய்தியை, முன்னால் ஆண்ட மன்னர்களுடைய செய்திகளை பற்றி தவறான செய்தி ஒரு இடத்திலே இடம்பெறுமேயானால் அது தவறு என்று சொல்வதற்கு சொல்லக்கூடியவன் அந்த வரலாற்று அறிவாற்றலை பெற்றிருக்க வேண்டும். இந்த நாட்டில் பல சமூகங்கள் வாழக்கூடிய இடத்தில் என்னுடைய அடையாளம் இல்லாமல் சென்று விடுவதற்கு நான் அனுமதிக்க கூடாது, என் சமூகத்தினுடைய அடையாளங்கள் அழிந்து போவதற்கு நான் அனுமதிக்க கூடாது என்றால் வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் இந்த பழைய வரலாறுகளை எல்லாம் தோண்டி துருவி எடுக்க வேண்டும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே, தொல்பொருள் ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும். ஓலைச்சுவடிகளை படிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை உருவாக்க வேண்டும். கல்வெட்டுகளை படிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை உருவாக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் கல்வி விழிப்புணர்வு மாநாடு மற்றும் கருத்தரங்கம், காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை குறித்த வழிகாட்டி முகாம்கள், வரலாற்று ஆய்வு மையம், சட்ட விழிப்புணர்வு மையம் என்று முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேன்மைக்காகவே உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற அளவு உதவிடுவீர். டிடி அல்லது செக், சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780. இப்ப நாடு விடுதலை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதனால் பல விஷயங்கள் அதற்காகவே செயலாற்ற வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்கான அரசியல் சாசன சட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். பிறகு அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இருந்த இந்திய நிலப்பரப்பு, ஒருங்கிணைந்த இந்திய நிலப்பரப்பு முழுவதும் ஏறக்குறைய 565 சுயேட்சையான சமஸ்தானங்கள் இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பில் 565 சுயேட்சையான சமஸ்தானங்கள், சின்ன சின்ன சமஸ்தானங்களாகவும் கொஞ்சம் பெரிய பெரிய சமஸ்தானங்களாகவும் 565 சமஸ்தானங்கள் இந்தியா முழுவதும் இருந்தது. நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம், இப்ப நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம் இருந்துச்சு, புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்துச்சு, இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருந்துச்சு. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவு, ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு சமஸ்தானம், 20 கிலோமீட்டருக்கு ஒரு சமஸ்தானம், 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு சமஸ்தானம், இப்படி குட்டி குட்டி ராஜா, இந்த குட்டி குட்டி ராஜாக்களாக ஏறக்குறைய மொத்தமாக 565 சமஸ்தானங்கள் இருந்துச்சு. இப்ப இந்த ஆளாளுக்கு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு, ஆளாளுக்கு ஒரு நடைமுறையை வச்சுக்கிட்டு அங்க அவங்கவுங்க ராஜ்யமா இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இந்தியன் யூனியன்ல இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வடிவமைச்சிச்சு. ஒவ்வொரு பிரச்சனையா சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்ப இந்த சமஸ்தானங்களை இணைப்பது என்கின்ற விஷயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக அது உருவெடுத்தது. காரணம், ஒவ்வொரு ராஜா, ஒரு சில ராஜா சொல்றாங்க நாங்க இந்தியாவோட இணையறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி, ஒரு சில ராஜா சொல்றாங்க ஏன் மண்ண நான் தான் ஆளுவேன், அதெல்லாம் நான் ஒரு காலமும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த நாட்டோட நான் இணைய மாட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர், கொஞ்சம் படை வலிமை மிக்கவர்கள், கொஞ்சம் பொருளாதார வலிமை மிக்கவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முரண்டு பிடிக்கிறாங்க. அப்ப இவங்களை எல்லாம் சரி பண்ணி ஒரு வடிவத்துக்கு கொண்டுட்டு வந்து இந்திய யூனியனோடு இணைக்கணும். அப்படி வருகின்ற நேரத்தில்
ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ராஜாட்டையா பேசி ஒவ்வொரு குட்டி குட்டி சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் பேசி ஒண்ணு கொண்டுட்டு வர்றாங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்ல, வந்துடுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு முரண்டு பிடிக்கிறாங்க, இல்ல நாங்க சேர மாட்டோம், இந்தியா பகுதிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் நாங்க சேர மாட்டோம், நாங்க தனிச்சு தான் இருப்போம் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ற நேரத்துல அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி, இல்ல உங்களுடைய அந்த அதிகாரம்லாம் எந்த வகையிலும் பறி போயிடாது, நீங்க முன்னால இருந்து எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு மன்னருக்கான மானியம் வழங்கப்படும், அப்பதான் சொல்றாங்க மன்னர் மானியம் உங்களுக்கு வழங்கப்படும், அதனால நீங்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுடைய அரசியல் சாசன சட்டத்தை மட்டும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தோடு இணைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தை கட்டி ஒண்ணா இணைச்சிட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் இதோட நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நொந்து நூலாகி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் கையெழுத்து போட்டதோட ஹார்ட் அட்டாக் வந்து மண்டையும் போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த ராஜாக்கள்லயே. அப்ப 565 சமஸ்தானங்கள் இருந்த நேரத்துல 562 சமஸ்தானங்கள் வரைக்கும் எந்த சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணி ஒரு அளவு கொண்டு வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. டாக்குமெண்ட்ல ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. 565ல 562 சரியாயிடுச்சு. 3 சமஸ்தானம் மட்டும் பிரச்சனையா இருக்குது. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த 3 சமஸ்தானம். இந்த 3 சமஸ்தானத்திலே கூட ஒரு அளவுக்கு பிரச்சனைக்கு அப்புறம் சரி பண்ணிட்டா கூட ஒரு சமஸ்தானத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் என்கின்ற இந்த இரு நாடுகளுக்கும், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்கின்ற இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இன்றளவுக்கும் இருந்து வருகிறது. இந்த நிமிடம் வரைக்கும் இருந்து வருகிறது. அந்த ஒரு சமஸ்தானத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அன்றே தீர்த்திருக்க வேண்டிய அந்த பிரச்சனையை அதை தீர்க்கப்படாமல் வளர விட்டதனுடைய விளைவாக இன்றளவுக்கும் ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் பாகிஸ்தான் சமூகம் பங்களாதேஷ் எல்லாத்துக்கும் பிரச்சனை பல்வேறு வடிவங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்ப இந்த 3 சமஸ்தானம் இருக்கு பாருங்க. இந்த 3 சமஸ்தானத்துல முதலாவதாக நம்ம பார்க்க போறது ஹைதராபாத் சமஸ்தானம். அந்த ஹைதராபாத் நிஜாமை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வெளிப்படையோட சொல்லுவோம், யாரையாவது பெரிய ஆளை பத்தி சொன்னோமா அவர் என்ன ஹைதராபாத் நிஜாம் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப ஹைதராபாத் நிஜாம் என்பது உலகத்தினுடைய 1924 எடுக்கப்பட்ட டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட ஒரு அட்டை படத்திலே 1924 அமெரிக்கால இருந்து வெளிவரக்கூடிய அந்த டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட அட்டை படத்தில் உஸ்மான், ஹைதராபாத் நிஜாம் உஸ்மானுடைய படத்தை போட்டு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர், இன்னைக்கு பில்கேட்ஸ் இருக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி அன்னைக்கு ஹைதராபாத் நிஜாம் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர். அவர்கிட்ட தான் அந்த கோஹினூர் வைரம் இருந்துச்சு. இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு போய் பிரிட்டிஷ் லண்டன்ல வச்சிருக்காங்களே, இந்த வைரம் எல்லாம் எங்க இருந்துச்சு? ஹைதராபாத் நிஜாம்கிட்ட. அந்த புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் அவருடைய மனைவிமார்கள். இப்படி ஆள் வந்துட்டு இந்த விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொண்டவராக இருந்து வந்தார் ஹைதராபாத் நிஜாம். அது ஒரு சுயேட்சையான சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தை நாடு பிளவுக்கு பிறகு பாகிஸ்தான் பிரிஞ்சிடுச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க வந்து இந்தியாவோட தான் இணையணும், ஏன்னு சொன்னா அது வந்து தென்னகத்துல இருக்குது, ஹைதராபாத்ல இருக்குது. இப்ப பாகிஸ்தானுக்கும் ஹைதராபாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, புவியியல் சம்பந்தம் கூட கிடையாது. சரி, ஒரு ஓரத்தில் இருக்குதா கூட அவங்க கன்சிடர் பண்ணலாம், புவியியல் சம்பந்தம் கூட கிடையாது. அது வந்து இங்க ஹைதராபாத் வந்துட்டு தென்னகத்துல இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. அப்ப நாங்க வந்து இந்தியா கூட சேர மாட்டோம், நாங்க பாகிஸ்தான் கூட தான் சேருவோம் அப்படின்னு சொல்லி அந்த உஸ்மான், ஹைதராபாத் நிஜாம் உஸ்மான் வந்து பிரச்சனை பண்றார். பிரச்சனை பண்ணி அவருடைய அன்றைக்கு படைகளாக இருந்த அந்த ரஜாக்கர்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஏகப்பட்ட அட்டூழியத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற நேரத்தில் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்கள் ராணுவத்தை அனுப்புகிறார். இந்திய ராணுவம் செல்கிறது, அந்த ரஜாக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஹைதராபாத்தையும் இந்திய யூனியனோடு இணைக்கிறார்கள். ஹைதராபாத் இணைஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய கதை இருக்குது, இன்ஷால்லா அதை அப்புறம் பார்ப்போம். அது ஒன்னாச்சா. அடுத்ததாக ஜுனாகட் என்கின்ற ஒரு சமஸ்தானம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல அரபிக்கடலோரம் இருக்குது. குஜராத்ல அரபிக்கடலோரம் இந்த ஜுனாகட்ங்கிறது ஒரு சின்ன சமஸ்தானம் அது இருக்குது. அதுல 70% இந்துக்கள், ராஜா வந்து முஸ்லிம். எப்படி ஹைதராபாத் நிஜாம்ல 70% இந்துக்கள், ராஜா வந்து முஸ்லீமா இருந்தாரோ அதே மாதிரி ஜுனாகட் சமஸ்தானத்துல 70% இந்துக்கள், ராஜா முஸ்லீம், ரெண்டும் ஒரே மாதிரி. இப்ப இவன் என்ன பண்றாரு, நான் பாகிஸ்தானோட தான் போவேன், ராஜா முடிவு பண்றாரு. இப்ப இதுக்கு இடையில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சமஸ்தானங்கள் இணைக்கிறாங்க பாருங்க, இதுக்கு வந்துட்டு ஒரு திட்டத்தை வடிவமைச்சிருந்தாங்க. எந்த அடிப்படையிலே சமஸ்தானங்களை இணைப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேஷன் வச்சிருந்தாங்க. எந்த அடிப்படையில் இணைப்பது என்றால், ஒன்று புவியியல் ரீதியாக பக்கத்தில் இருக்கணும். எந்த யூனியனுக்கு, ஒன்னு பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருந்தா பாகிஸ்தானோடு, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்தா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன். இரண்டாவது, அந்த மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த ரெண்டும் முக்கியமான கிரைட்டீரியாவாக அதுல வச்சிருந்தாங்க.
அவங்களுடைய ஒப்பந்தத்துல டீட்ல முதல் 2 ஒன்னு புவியியல் ரீதியாக, 2வது அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, மன்னருடைய முடிவல்ல, மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த மக்களுடைய முடிவுக்கு ஏற்றாறு போல நடந்து கொள்வதுங்கிறது தான் அந்த இந்திய அரசினுடைய ஒருங்கிணைக்கின்ற சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கின்ற இந்திய அரசு அதிகாரிகள் கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அதன் அடிப்படையில தான் ஒருங்கிணைக்கிறாங்க. அப்ப ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் 70% இந்து மக்களாக இருந்தாங்க, நாங்க இந்தியாவோட தான் இருப்போம் அவங்க கருத்து சொல்றாங்க. ஆனா மன்னர் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போவாங்கிறாரு. ராணுவம் வருகிறது, அடக்கி இந்திய யூனியனோட இணைச்சாச்சு. இப்ப இங்க அதே மாதிரி ஹைதராபாத் மாதிரி இங்க ஜுனாகட்ல அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து பாகிஸ்தானுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்றாரு. அந்த மன்னருடைய முதலமைச்சரா இருந்தவர் யார் தெரியுமா? புட்டோ. இப்ப இறந்து போனாங்களே பெனாசிர் புட்டோ, இவருடைய பாட்டனார் தான் வந்துட்டு அந்த மன்னருடைய ஜுனாகட் சமஸ்தானத்தினுடைய முதலமைச்சரா இருந்தார். அவர் நான் பாகிஸ்தானுக்கு தான் போவேன்னு சொல்லும் போது, இல்ல எந்த வகையிலும் புவியியல் ரீதியாக எந்த விதமான தொடர்புமே கிடையாது, அதனால அங்க வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. வாக்கெடுப்பில் பெருவாரியாக இந்தியாவோட தான் இணைய மக்கள் விருப்பம் தெரிவித்தார்கள். அதுவும் இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. இன்னொரு சமஸ்தானம் பாருங்க, அந்த நார்த் வெஸ்ட் ஃபிரான்டியர் ப்ராவின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லை மாகாணம் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கு பாருங்க. அது அங்க இருந்து வந்தவர் யாருன்னா கான் அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து காந்தியோடு நெருங்கிய தொடர்புல இருந்தவர், காங்கிரஸோடு நெருங்கிய தொடர்புல இருந்தவர், அதனால காங்கிரஸ் கட்சி பொறுப்புலையும் இருந்தவர், காந்திய வழியை பின்பற்றக்கூடியவர். அவருடைய விருப்பம் என்னன்னா, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பகுதியினுடைய அந்த கடைசியில் இருக்குது, ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்குது. அவர் என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வந்து இந்தியாவோட தான் சேருவாங்கிறாரு. கான் அப்துல் கஃபார் கான் சொல்றாரு, பெருவாரியான மக்கள் அந்த பட்டான்கள் அவங்க என்ன வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் இல்ல நாங்க இந்தியாவோட செல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயும் அது பாகிஸ்தானோட போயிடுச்சு. இப்படி மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு மக்கள் எதை விரும்புகிறார்களோ, எந்த யூனியனோடு இணைய விரும்புகிறார்களோ, அவர்கள் இந்தியாவோடு இணைய விரும்பினால் அவர்களோடு, பாகிஸ்தானோடு இணைய விரும்பினால் அங்க, அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் தான் இந்த சமஸ்தானங்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்டது. கடைசியாக நம் காஷ்மீருக்கு வந்துரும். காஷ்மீர் சமஸ்தானம், இந்த காஷ்மீர் சமஸ்தானம் அது புவியியல் ரீதியா எப்படி இருக்குன்னு பாத்துக்க. இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் அத்துணைக்கும் இந்த நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல் சொல்றது, தீவிரவாதிகளுடைய இந்த அடாவடி செயல்கள் நடத்தப்படுவது, குண்டு வெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் ஈடுபடு, இது எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம் பாத்தீங்கன்னா அதுதான் அந்த பாகிஸ்தான் பிரச்சனை. அன்றைக்கே அந்த சமஸ்தானத்தினுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட்டிருக்குமே, ஆனால் பிற மாநிலங்களை பிற சமஸ்தானங்களை இணைத்தது போன்று அந்த நடவடிக்கை அந்த வழிமுறையை அங்கேயும் கையாண்டிருப்பார்களேயானால் அது எளிதாக முடிக்கப்பட்டிருக்கும். எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. பிரச்சனை இல்லாம போனாங்க, பல பேருக்கு வேலை இல்லாம போயிடுமே, பல அரசியல் கட்சிக்கு வேலை இல்லாம போயிடுமே. அப்ப அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்று வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிற சோகம் காஷ்மீர். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு இப்ப கூட சமீபத்தில் அந்த பிரச்சனை நடந்துச்சு, அந்த அமர்நாத் கோயில் விவகாரம் இப்ப கூட சமீபத்தில் நடந்துச்சு. அப்ப காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து 90 விழுக்காடு, அதாவது அது 3 பகுதிகளாக பிரிஞ்சிருச்சு. காஷ்மீருடைய புவியியல் பகுதி பார்த்தீங்கன்னா இமயமலை சார்ந்த பகுதி. இது வந்து பிரிவினை நேரத்தில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற பகுதி. இதுதான் ரொம்ப சோகம். ஒரு பக்கம் இந்த நடுவில் இருக்குது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைனா இருக்குது, இந்த பக்கம் பூட்டான் இருக்குது. இப்படி பல நாடுகள் சுத்தி இருக்கக்கூடிய நடுவுல போய் சிக்கி இருக்கக்கூடிய பகுதி எதுனா காஷ்மீர் பள்ளத்தாக்கு. இதுலயுமே லடாக் பகுதியில பாத்தீங்கன்னா பெருவாரியாக பௌத்த இனத்தை சேர்ந்த பௌத்தர்கள் இருக்கிறாங்க. ஜம்மு பகுதியில பெருவாரியாக இந்து மக்கள் இருக்கிறாங்க. இந்த காஷ்மீர் வேலி பள்ளத்தாக்குல 99 விழுக்காடு முஸ்லிம்கள். இப்ப இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த காஷ்மீர் மாகாணத்தினுடைய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசிங். ஹரிசிங்கிறவர் தான் அரசராக அன்றைக்கு இருந்தார். இவர் வந்து எல்லா சமஸ்தானங்களை சேர்ந்த அரசர்கள் போல இவரும் அந்த ஆடம்பரமான விஷயங்கள்ல திளைத்திருந்தார். பிரிட்டிஷ் அரசோடு நெருக்கமாக இருந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள்ல இருந்தார்னு வச்சுக்கலாம். மக்களை பற்றி கவலைப்படாத மன்னர் அப்படி இருந்தார். அப்போ இந்த பிரதேசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை குறைவு, பிரதேசங்கள் பெருசு, நிலப்பரப்பு பெருசு, மக்கள் தொகை ரொம்ப குறைவு, நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பா இருந்தது. உலகத்தினுடைய சொர்க்கம் என்று கூட சொல்வார்கள் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். அப்ப காஷ்மீர் இடையில இருக்கிற காஷ்மீரை இணைக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வருது. இப்ப இந்த இடத்துல மற்ற எல்லா சமஸ்தானங்களுடைய அரசர்களிடம் கேட்டது போலவே ஹரிசிங்கிடமும் இந்திய அரசின் சார்பாக கேட்கப்படுகிறது. நீங்க வந்துட்டு யாரோட இணைய விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு முதல்ல அரசர்கிட்ட கேட்கிறாங்க. முதல்ல மக்கள்கிட்ட கேட்கல, அரசர்கிட்ட கேட்கிறாங்க. அரசர் என்ன சொல்றாரு, நான் யாரோடும் இணைய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு நடுவில் இருக்கிறாரு? இந்த சைடு பாகிஸ்தான், இந்த சைடு இந்தியா, அந்த பக்கம் சீனா, அந்த பக்கம் பூட்டான். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல அவர் எடுக்கிற முடிவு பாருங்க,
நான் யார் பக்கமும் போக மாட்டேன், நான் தனி நாடாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசிங் சொல்றாரு. உடனடியா வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் அங்க வர்றாரு, ஹரிசிங்க சந்திக்கிறதுக்கு வர்றாரு. வந்து சொல்றாரு, உங்களுக்கு எதுவும் அதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்குது, ஒரு பக்கம் இந்தியா இருக்குது, இன்னொரு பக்கம் சீனா இருக்குது. இப்படி 2-3 மிகப்பெரிய நாடுகளுக்கு மத்தியிலே, மிகப்பெரிய ராணுவ வலிமை மிக்க நாடுகளுக்கு மத்தியிலே நீங்க ஒரு சின்ன குட்டி தேசம் அங்க இருந்தீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை, கண்டிப்பா எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை வரும். இந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழவே இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால ஒண்ணு அந்த சைடு போ, இல்லன்னா இந்த சைடு வா, ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஹரிசிங் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்துட்டு தனி நாடாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த நேரத்துல ஜின்னா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் ஏன்னா அது வந்துட்டு ஏறக்குறைய ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த காஷ்மீர்ல ஒரு 90 விழுக்காடு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதனால் காஷ்மீர் என்பது பாகிஸ்தானோடு தான் இணைய வேண்டும். பாகிஸ்தான் என்கின்ற வார்த்தையிலேயே PAKA என்கின்ற வார்த்தை காஷ்மீரைத்தான் குறிக்கும். அதனால காஷ்மீரை எங்களோடு தான் சேர்க்கணும்னு சொல்லி ஜின்னா முயற்சி பண்றார். ஜின்னா ஹரிசிங்கிட்ட பேசார், நீங்க பாகிஸ்தானோட சேர்ந்துருங்க, இப்ப நீங்க என்ன பொறுப்புல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குதோ, உங்களுக்கு என்ன சட்ட உரிமை அந்தஸ்து இருக்குதோ, அதே டொமினியன் அந்தஸ்தை நாங்கள் தருகிறோம், நீங்க பாகிஸ்தானோடு சேர்ந்துங்க, நீங்க அரசராகவே இருக்கலாம், நீங்க பாகிஸ்தானோடு சேர்ந்துங்க சொல்லி ஜின்னா சொல்றாரு. அதையும் மறுத்து விடுகிறார். இல்ல நான் சேர மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு அதாவது அந்த கோடை காலத்துல என்ன பண்றாரு, கோடை காலத்துல மத்த பகுதியில கோடை காலமா இருக்கும்போது காஷ்மீர்ல நல்ல குளுகுளுன்னு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ண, ஜின்னா வந்து காஷ்மீர்ல தங்குறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ஒரு மாசம் சுற்றுலா மாதிரி வந்து தங்குறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. இவர் ஹரிசிங் என்ன பண்றாரு, அனுமதி கொடுக்க மறுக்கிறார். ஒரு காலம் ஜின்னாவை எனது நிலப்பரப்புக்குள்ளே நான் விடவே மாட்டேன் என்று பகிரங்கமா சொல்றாரு. இது ஜின்னாக்கு மிகப்பெரிய கோபம் ஆயிடுச்சு, அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம டூரிஸ்டா போய் அங்க தங்குறதுக்கு தான் நம்ம கேட்டோம். ஏன்னா ஜின்னா உடல்நிலை சரியில்லாதவர், அந்த நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர். அப்ப அங்க போய் தங்குறதுக்கு நம்ம கேட்கும் போது இவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சரியான கோபம். அப்ப என்ன பண்றது, ஒண்ணு அவரை அடக்கணும், யாரா ஹரிசிங்க அடக்கணும், ரெண்டாவது அதை எப்படியாவது பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து என்ன பண்றாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. லியாக்கத் அலி கான் அன்றைய பிரதமராக இருந்த, பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த லியாக்கத் அலி கான் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம். அதுல என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ராணுவத்தை முதல்ல அனுப்புனா இந்திய ராணுவம் வரும், பிரச்சனை வரும். அதனால அந்த பாகிஸ்தான் பகுதிகளிலேயே இந்த பழங்குடி மக்களிலேயே வீரமான பழங்குடி மக்களான இந்த பட்டான் இருக்கிறாங்க, ஹான், ஆப்கானிஸ்தான் பெஷாவர் பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதியை சேர்ந்த அந்த ஹான், அவங்க வந்து பழங்குடியின மக்கள், எந்த நேரமும் சண்டையிலேயே ஒரு மிகப்பெரிய வீரர்கள் நிறைந்த பூமின்னு வச்சுங்களேன். அப்ப அடாவடியா எதுலையுமே மோதக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அவர்களிடம் ஆயுதத்தை வழங்கி நீங்க வந்து பாகிஸ்தான் காஷ்மீருக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஏவுகிறது. யார, இந்த ஹான் பட்டான்களை. இந்த பட்டான்கள் பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீருக்குள் ஊடுருவி வருகிறார்கள். மிகப்பெரிய கலவரம் நடக்குது. இந்த செய்தி எதுவுமே டெல்லிக்கு தெரியல. அப்ப இந்த செய்தி வந்துட்டு கொஞ்சம் 35-40 கிலோமீட்டர் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செய்தி வந்து ஹரிசிங்க்கும் தெரிய வருது, டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டனுக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த இந்த பழங்குடியின மக்கள் பட்டான்கள் வந்துட்டு ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள், கைப்பற்றுவதற்காக. நாம் உடனடியாக ஏதும் செய்யவில்லை என்றால் அந்த பகுதி முழுவதும் அங்கே சென்றுவிடும், பாகிஸ்தானுக்கு சென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு மவுண்ட் பேட்டனுக்கு வருது. உடனடியாக இவங்க ஆலோசனை பண்ணி இந்த VP மேனன் என்கின்ற ஒரு அதிகாரியை மீண்டும் ஹரிசிங்கை சந்திப்பதற்கு அனுப்புகிறார்கள். VP மேனன் பறந்து வர்றார். பறந்து வந்து ஹரிசிங்கிட்ட பேசுறாரு, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க, கொஞ்சம் விட்டீங்கன்னா நீ காலி, உன்னை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உன்னுடைய அரண்மனை எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க, உன்னையும் கொலை செஞ்சிருவாங்க, நீ இப்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிற, என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஹரிசிங் என்ன சொல்றாரு, நான் இந்தியாவோடவே சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் ஒத்துக்கிறாரு. இல்ல நான் இந்தியாவிலே சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மன்னர் ஒத்துக்கிறார். மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தல. இது நல்லா இது பாயிண்ட் அவுட்டா புரிஞ்சுக்கங்க. மற்ற சமஸ்தானங்களை இணைத்தது போல மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தல. இந்த இக்கட்டான நிலைமையில அந்த பழங்குடியின மக்கள் உள்ளே புகுந்து பாகிஸ்தானுடன் சேர்த்து விடுவார்களோ என்கின்ற நெருக்கடி வருகின்ற நேரத்தில் வேறு வழி இல்லையே, இப்ப இந்தியா தான் இருக்கிறாங்க, அதனால இந்தியாட்ட வந்துட்டு இவர் சரணடைகிறார். ஹரிசிங் வந்து சரணடைகிறார். இல்ல நான் சேர்ந்துறேன். உடனே அக்ரிமெண்ட் தயாராகுது. அக்ரிமெண்ட் தயாராகின்ற நேரத்திலையும் உஷாரானார் ஹரிசிங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம். அந்த அக்ரிமெண்ட்ல அந்த கடைசி நேரத்துல இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில கூட, நெருக்கடியில கூட அவர் கையெழுத்து போடும்போது என்ன சொல்றாரு, மற்ற சமஸ்தானங்களை இணைத்தது போன்று எங்க சமஸ்தானத்தை இணைவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்
அதுல கூடுதலாக சிறப்பு சலுகைகள் சேர்க்கப்படணும், சிறப்பு அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிபந்தனையை வைக்கிறார். அதனால என்ன பண்றாங்க, 564 சமஸ்தானங்களுக்கு போடப்பட்ட டாக்குமெண்ட்ல இருந்து மாறி காஷ்மீருக்கு மட்டும் தனியாக ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணப்படுகிறது. சில கூடுதல் உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுத்து அதுல இருந்து இன்க்ளூட் பண்றாங்க. இன்க்ளூட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு போறாங்க. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுறாரு. கையெழுத்து போட்ட உடனேயும் இந்திய படைகள் அங்க போகுது. எங்க போகுது? காஷ்மீருக்கு போகுது. இந்திய படைகள் ராணுவம் காஷ்மீருக்கு வந்து விட்டது என்கின்ற செய்தி தெரிஞ்ச உடனேயும் பாகிஸ்தான் ராணுவமும் உள்ளே வருகிறது. ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2 நாட்டுக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அக்டோபர் 2ஆம் தேதி 2 ராணுவமும் போரில் மோதிக்கொள்கிறது. எவ்வளவு நாள் பாருங்க, ஆகஸ்ட் செப்டம்பர்ங்கிற ஒரு மாசம் இடைவெளியில இந்த 2 நாடுகளுக்கு முதல் போர். இந்த காஷ்மீரை வச்சு 2 ராணுவமும் மோதிக்கொள்கிறது. அங்கே மிகப்பெரிய போர் வெடிக்கிறது. உடனே இந்த செய்திகள் எல்லாம் ஐநா சபையினுடைய கவனத்திற்கு இந்தியா எடுத்து செல்கிறது. இதே மாதிரி வந்துட்டாங்க, ஹரிசிங் வந்துட்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு, இந்தியாவோடு இணைவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார், அதற்கு பிறகு மீறி பாகிஸ்தான் ராணுவம் அங்கே உள்ளே வந்திருக்கிறது, ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த செய்தியை ஐநா சபையினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறார். ஐநா சபையுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போனா என்ன ஆகும், அங்க 2 வல்லூர் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா எப்படா இதுல மூக்க நுழைக்கிறது, 2 பேத்துக்கும் விடுதலை கிடைச்சிருக்குது, அப்ப இந்த நேரத்துல இடையில நம்ம பூந்தாத்தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை என்ன முடிவு பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க 2 பேரும் பேசாதீங்க, நாங்க ஒரு ஆள் அனுப்புறோம், அந்த ஆள் வந்துட்டு மக்களுடைய கருத்தை அறிந்து யாருடன் மக்கள் சேர விரும்புகிறார்களோ அதுபடி அவர் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்க முன்னாள் கடற்படை தளபதியை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஐநா சபை சார்பு அங்க அனுப்பி வைக்கிறார். அவர் வந்தோடனே பிரச்சனை பெரிய விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஐநா சபைக்கு போன உடனே அன்னைக்கு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கும் இந்த பக்கம் இருக்க சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பனிப்போருடைய வடிவம், அதாவது அந்த போருடைய தளம் எதுன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஆகி போச்சு. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா சோவியத் யூனியன், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா, இப்படி வந்துருச்சு. 2 பேருக்கு இந்த பிரச்சனை வந்தோன்னு என்னாச்சு, அது தீராத பிரச்சனையாக வடிவமைத்தது, அதாவது உருவெடுத்தது. காஷ்மீர் பிரச்சனை தீராத பிரச்சனை. அமெரிக்க அதிகாரி வந்த உடனே தீராத பிரச்சனையாக உருவெடுத்தது. அவர் அமெரிக்க அதிகாரி வந்த உடனே என்ன சொன்னாரு, நான் மக்களுடைய கருத்துக்களை அறிந்து வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் பக்கம் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்தியா அதை ஏற்றுக்கொள்கிறது, பாகிஸ்தான் அதை ஜின்னா ஏத்துக்க மறுக்கிறார். இல்ல நான் ஏத்துக்க முடியாது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க இந்திய ராணுவம் இருக்குது, இப்ப இருக்குது, எங்கே காஷ்மீர்ல இருக்குது. அந்த இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக காஷ்மீர் மக்கள் கட்சியை சேர்ந்த ஷேக் அப்துல்லாவும் குரல் கொடுக்கிறார். இப்படி 2 பேரும் இருக்கிற இடத்துல போய் நீங்க கருத்து கணிப்பு நடத்துனீங்கன்னா அது ஒரு சார்பாகத்தான் முடியும். அதனால அதை நான் ஏத்துக்க மாட்டேன், வெளியேறணும். இந்திய ராணுவம் வெளியேறியதற்கு பிறகு கருத்து கணிப்பு நடத்தப்பட வேண்டும். கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதற்கு பிறகு அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு நடத்த, அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா சொல்றாரு. அதை யாரும் கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஒரு அதிகாரி வந்தாரு, அவர் போனாரு, ஐநா சபைக்கு போய் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, ஐநா சபை டிக்ளரேஷன் கொடுத்துச்சு, அதையும் நடைமுறைப்படுத்தல. அடுத்து ஒரு அதிகாரி வந்தாரு, அதையும் நடைமுறைப்படுத்தல. 2 நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம் நடந்துச்சு, அதையும் நடைமுறைப்படுத்தல. இப்படி எதுவுமே இல்லாமல் அது தொடர்ந்து வந்த நேரத்தில் இந்தியா ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. யாருக்கு? காஷ்மீர் மக்களுக்கு, ஷேக் அப்துல்லாவுக்கு, ஹரிசிங்குக்கு, அது இல்லாம ஐநா சபைக்கு, ஐநா சபையினுடைய தூதராக வந்தவருக்கு கூட என்ன வாக்குறுதி இந்தியா கொடுத்தது என்றால், இந்த போர் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு, இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் விலகியதற்கு பிறகு, பாகிஸ்தான் படைகள் வெளியேறியதற்கு பிறகு மக்களுடைய கருத்து கணிப்பு நடத்தப்படும், அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலே முடிவெடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நேரு கொடுத்தார். யாருக்கு? ஷேக் அப்துல்லாக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்தார். அந்த வாக்குறுதி கடைசி வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்படவே இல்லை. மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற செய்தி கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை. மன்னர் அந்த நெருக்குதல் மூலமாக, நெருக்கடியை சந்தித்த பிறகு மன்னர் கொடுத்த ஆதரவின் காரணமாக, அவர் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டதன் காரணமாக இந்தியாவோடு இணைந்திருக்கிறதாக இந்திய அரசு சொல்லி வருகிறது. இதுதான் நடந்த கதை. அப்ப எல்லா சமஸ்தானங்களையும் இணைத்தது போல இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை விஷயம் இருக்குது, அதுதான் நான் பின்னால வர்றேன். எல்லா சமஸ்தானங்களையும் இணைத்தது போல காஷ்மீருக்கு மட்டும் சில சிறப்பு அந்தஸ்து கொடுத்துதான் இணைக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லா சமஸ்தானங்களுடைய அரசியல் சாசனமும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. காஷ்மீர் மாநிலத்து அரசியல் சாசன சட்டம் மட்டும் இணைக்கப்படவே இல்லை. அப்ப கொஞ்ச நாள் 1950 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, காஷ்மீர், அதாவது 370வது பிரிவு அரசியல் சாசன சட்டத்தில் 370வது பிரிவு வருகிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்.
எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு கட்சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 370வது பிரிவை நாங்கள் நீக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அந்த 370வது பிரிவை நீக்குவோம் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா செய்ய முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்ப அந்த 370வது பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ எல்லா சட்டமன்றங்களுக்கும் இருக்கின்ற அந்த உரிமைகளை காட்டிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை காட்டிலும் காஷ்மீர் மாநிலத்து சட்டமன்றத்திற்கு அதிக உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் யாரு? மன்னர் ஹரிசிங். அந்த இக்கட்டான நேரத்தில் கூட என் மக்கள் எந்த ஒரு அடிமை சாசனத்துக்கும் நான் தயாராக மாட்டேன், என் மக்களுக்கு சுயாட்சி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும், அந்த சட்டமன்றத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டமன்றத்தை அணுகாமல், அவர்களை கேட்காமல் எந்த விதமான சட்டத்தையும் காஷ்மீரில் இந்திய அரசால் செயல்படுத்த இயலாது என்கின்ற நிலை இன்று வரைக்கும் தொடர்கிறது. இதுதான் இந்த 370வது சிறப்பு பிரிவினுடைய ஒரு சாரம். இதுக்கு யார் காரணம்? காஷ்மீர் மன்னர் அந்த ஹரிசிங் தான் காரணமா இருந்தார். அவருடைய ஆட்சியில தான் போடப்பட்டது காஷ்மீர் மாநிலத்திலே காஷ்மீரிகளை தவிர வேறு யாரும் நிலம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற சட்டமும் அவருடைய ஆட்சியில தான் இருந்துச்சு. அதுவும் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால யாருமே காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீரிகளை தவிர நிலம் வாங்க இயலாது. அன்னைக்கு அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும், வாக்கெடுப்பின் அடிப்படையிலேயே அவர்கள் யாரிடம் சேர விரும்புகிறார்களோ அவர்களிடம் சேர்ந்து கொள்ளட்டும் என்று முடிவு எடுத்திருந்தால், வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். இன்னே வரைக்கும் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை. பிறகு நேருவோடு நெருங்கிய நண்பராக இருந்த ஷேக் அப்துல்லா அவர்கள் வந்தார். ஏன்னா மன்னராட்சி ஹரிசிங்கை எதிர்த்து குரல் கொடுத்தவர் ஷேக் அப்துல்லா. அப்ப ஹரிசிங் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டதற்கு பிறகு ஷேக் அப்துல்லா தான் முதலமைச்சரானார். அப்ப இந்த ஷேக் அப்துல்லா யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் நேருவோடு நெருங்கிய நண்பர். இன்னைக்கு இருக்கிறார் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லாட வாப்பா ஃபருக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லாட வாப்பா ஷேக் அப்துல்லா. இப்ப ஷேக் அப்துல்லா நேருவோடு நெருங்கிய நண்பராக இருந்த காரணத்தினால் பலமுறை சொல்லி பார்க்கிறாரு, நீங்க ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும், மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் செய்யணும், அதுக்கிடையில எந்த விதமான சட்டங்கள் மூலமாக எங்களை நீங்க இந்திய யூனியனோடு இணைத்து விடக்கூடாது என்று பலமுறை சொல்லி பார்க்கிறார். ஒண்ணு காதல் விழுற மாதிரி தெரியல. சட்டமன்றத்தை கூட்டி அவர் ஒரு தீர்மானமா கொண்டுட்டு வர்றாரு. தீர்மானமா கொண்டு வந்தவங்க என்ன பண்றாங்க, ஷேக் அப்துல்லா பிடிச்சி கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் அவரை சிறையில் அடைக்கிறாங்க. இவர் கொண்டு இங்க கொடைக்கானல்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. ஷேக் அப்துல்லா கொண்டு கொடைக்கானல்ல சிறை வச்சிருந்தாங்க, இந்திய அரசு வைத்திருந்தது. ஆக அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை கடைபிடித்ததனுடைய விளைவாக இன்று வரைக்கும் பிரச்சனை தொடர்கிறது. இப்ப இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களை பத்தி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஷ்மீர் பண்டிட்டுகளாக இருந்தாலும் சரி, லடாக் பகுதியிலே வசிக்கக்கூடிய பௌத்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முதலில் தங்களுடைய மத விஷயங்கள், அதாவது தங்களுடைய மதத்தை அடையாளமாக காட்ட மாட்டார்கள். ரொம்ப நல்லா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு முஸ்லீம் முதல்ல சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு காஷ்மீரி, அதுக்கப்புறமா மார்க்கத்தால் இறைநெறி கொள்கையால் நான் ஒரு முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. அதனால அந்த இனம், மொழி இவற்றில் மிகவும் பிடிமானம் உள்ள ஒரு மக்களாக வாழ்கிறார்கள், இன்றளவுக்கும் வாழ்கிறார்கள். அவர்களுடைய மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள், என் மண்ணை நான் தான் ஆள வேண்டும், காஷ்மீரி மக்களை காஷ்மீரி தான் ஆள வேண்டும், அவன் சுயேட்சையாக இருக்க வேண்டும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவான முடிவுள்ள மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மொழி பாதுகாக்க வேண்டும், அவருடைய கலாச்சாரம் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மண் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், இன்றளவுக்கும் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் காரணமாக ஐநா சபை பலமுறை முயன்றும் பார்த்தது, கடைசியில் அதுவும் தோல்வியில் சந்தித்தது. இறுதியாக அந்த மண்ணுக்காக போராட்டம், ஆயுத போராட்டமாக ஒரு சிலர் கிளம்பி அதிலே அது தீவிரவாத தன்மை கொண்ட ஆயுத போராட்டமாக மாற்றியதனுடைய விளைவாக பல்வேறு இடங்களிலும் சிக்கல். அமைதியாக வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், இந்தியா முழுவதும் அமைதியாக வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், காரணம் அவர்கள் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை வருது. அது அன்னைக்கே அது தீர்க்கப்பட்டிருக்குமே, ஆனால் 2 நாடுகளும் பொருளாதார ரீதியிலே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கும். அந்த பகுதியில காஷ்மீரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றளவுக்கும் எந்த விதமான தொழிற்சாலையும் இல்லாமல், கல்வி கூடமும் இல்லாமல், ஒரு உருப்படியான ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படி இருந்துகிட்டு இருக்குது. போர் யுத்த கிழமை எந்த நேரமும் துப்பாக்கி சத்தமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையம் கொடுத்திருக்கின்ற தகவலின்படி உலகத்திலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கக்கூடிய இடமாக காஷ்மீர் வேலி பள்ளத்தாக்கில் தான் திகழ்கிறது. ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையம் கொடுத்திருக்கின்ற ரிப்போர்ட். அப்ப இதுக்கு எல்லாத்தையும் காரணம் அன்றைக்கே அதை முடிவெடுத்திருக்கலாம், முடிவெடுக்காதனுடைய விளைவாக இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது.
இன்னைய வரைக்கும் நம்ம அதை சந்திச்சிட்டு இருக்கோம். அதனால காஷ்மீரினுடைய நிலவரம் என்ன என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக மக்களுடைய கருத்தை அறிந்ததற்கு பிறகுதான் சமஸ்தானங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமஸ்தானங்களை இணைப்பதற்கான வழிமுறை. அதைத்தான் காந்தியும் சொன்னார்கள். மகாத்மா காந்தி அவர்களும் இந்த சமஸ்தானங்களை இணைப்பது என்கின்ற முடிவுக்கு வரும்போது தெளிவாக வழிகாட்டினார்கள். முதலில் மன்னருடைய கருத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக மக்களுடைய கருத்தை அறிந்து கொள்ளுங்கள், மக்கள் எந்த யூனியனோடு சேர விரும்புகிறார்களோ அதற்கே முக்கியத்துவம் கொடுங்கள் என்று காந்தி அவர்களும் வலியுறுத்தினார்கள். எல்லா மாகாணத்தில் எல்லா சமஸ்தானங்களிலும் கடைபிடிக்கப்பட்டது போன்ற ஒரு வழிமுறையை காஷ்மீரில் கடைபிடிக்கப்படவில்லை. அதற்கு காரணம் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சூழலின் காரணமாக ஹரிசிங் நிர்பந்தத்திற்கு வந்ததனுடைய விளைவாக வேறு வழியில்லாமல் இங்கே சேருவதாக ஒப்புக்கொண்டார். அன்றைக்கு சென்ற இந்திய ராணுவம் இன்றைய வரைக்கும் அங்கே இருக்கிறது, இன்றைய வரைக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. ஏறக்குறைய 3 போர்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 3-4 போர்கள், இடைக்கிடையே சிறு 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 சண்டைகள் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் அதிக அளவிற்கு ஆயுதங்களை வாங்கி குவிக்கக்கூடிய நாடுகளாகவும் திகழ்கிறது 2 நாடுகளும். அதிக அளவிற்கு ராணுவத்திற்கு தங்களுடைய நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரு அரசாகவும் இந்த 2 அரசுகளும் இருக்கிறது. பாகிஸ்தான் அப்படித்தான், இந்தியா அப்படித்தான். அவர்களுடைய பெருவாரியான பகுதிகளை ராணுவத்திற்கே அளிக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் என்கின்ற இந்த ஒரு மாகாணம், இந்த ஒரு சமஸ்தானம், இந்த ஒரு சமஸ்தானம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, காஷ்மீர் பிரச்சனை எந்த விதத்திலும் தீர்ந்து விடக்கூடாது என்பதிலே கண்கொத்தி விஷயமாக, எந்த விதத்திலும் காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்து விடக்கூடாது என்பதிலேயே விழிப்புடன் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறது. அதை வச்சுதானே இங்க வந்துட்டு நம்ம அரசியல் தொழில் பண்ண முடியும். இப்ப அது போச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஒண்ணுமே பேசுறதுக்கு வேலையே இல்லாம போயிடுமே. சிறப்பு அந்தஸ்தை ஒழிக்கணும், அங்க வந்து தீவிரவாதம் பெருசா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டுவதற்கு காஷ்மீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது சில அமைப்புகள். அவர்களுக்கும் வேலை இல்லாம போயிடும். அதனால எந்த வகையிலும் தீந்துராம காஷ்மீர் பிரச்சனை மட்டும் ஓஞ்சிராம பாத்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் நடக்குது 61 வருஷமா நடக்குது, எந்த தீர்வும் ஏற்படவே இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். முஸ்லிம்களுடைய இக்கட்டான சமூக இக்கட்டான நிலைக்கு காரணம் என்ன? இந்த காஷ்மீர் வேலி. காரணம் அங்கே வாழக்கூடிய மக்களில் பெருவாரியாக முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த குரலே ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் பாதிப்பாக மாறுகிறது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி மூலமாக அவர்கள் எதிர்த்து அவர்கள் தாக்குதல் கொடுக்கின்ற நேரத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகிறது. அந்த சம்பவங்களோடு எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தொடர்பு படுத்தப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த காஷ்மீர் பிரச்சனை ஓஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆனா எந்த காலத்திலேயும் ஓயாம பாத்துக்கிறதுல பல பேர் கண்கொத்தி அத விழிப்புடன் இருந்து வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னொரு முக்கியமான, அதாவது இப்போ நம்ம கடந்த காலத்துல வரலாற்றை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வரலாற்றில் என்ன நடைபெற்றது, நாடு பிளவு எப்படி நடைபெற்றது, பாகப்பிரிவினை எப்படி நடைபெற்றது, அதிலே முக்கியமாக அந்த சமஸ்தானங்கள் இணைப்பின் மூலமாக தீராத பிரச்சனையாக மாறி இருக்கிற காஷ்மீர் பிரச்சனை, இவை குறித்து பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கு அரசியல் நிர்ணய சபை, அதாவது இந்தியா விடுதலை பெற்றுச்சு இல்லையா, இப்ப இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு சட்டம் வேணுமே. இப்ப இந்த சட்டத்தை தயாரிப்பதற்கான அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி தொடங்கப்பட்டது, அதிலே என்னென்ன விவாதம் நடத்தப்பட்டது, இறுதி வடிவம் எப்படி தொடுக்கப்பட்டது என்பது குறித்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தமிழகத்திலே முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 5.6%, சிறைச்சாலைகளில் 9.6% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மக்கள் தொகை 5.6%, காவல்துறையிலே பங்களிப்பு 0.1%, விளைவுகள் சிறைச்சாலைகளிலே 9.6%. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? காவல்துறையில் முஸ்லிம் சமூகம் பங்களிப்பை அதிகப்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் காவல்துறையில் முஸ்லிம் சமூகம் அதிகமாக பங்களிப்பை செய்திருக்கிறதோ அந்த மாநிலங்களில் மத கலவரங்களும் குறைவு, காவல்துறையினின் அடக்குமுறைகளும் குறைவாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் கல்வி விழிப்புணர்வு மாநாடு மற்றும் கருத்தரங்கம், காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை குறித்த வழிகாட்டி முகாம்கள், வரலாற்று ஆய்வு மையம், சட்ட விழிப்புணர்வு மையம் என்று முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேன்மைக்காகவே உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற அளவு உதவிடுவீர். டிடி அல்லது செக், சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை, புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780.